பகவான் ஸ்ரீராமகிருஷ்ணரின் உபதேசங்கள். மக்களில் 4 வகை உண்டு என்று சொல்லப்படுகிறது. அவர்கள் பத்தர்கள், முமுட்சுக்கள், முக்தர்கள் மற்றும் நித்தியர்கள். உலக வாழ்க்கை ஒரு வலை போன்றது. மக்கள் மீன்கள். தனது மாயையால் இந்த உலகை படைத்த இறைவன் மீனவன். வலையில் மாட்டிக்கொண்டுள்ளவற்றுள் சில மீன்கள் வலையை அறுத்து கொண்டு தப்பிக்க, அதாவது முக்தி பெற முயல்கின்றன. இவற்றை முமுட்சுக்களுக்கு ஒப்பிடலாம். தப்ப முயல்பவை எல்லாமே தப்ப முடிவதில்லை. 2 மீன்கள் தபாங் என்ற சத்தத்தோடு தப்பிக்கின்றன. அப்போது அருகில் உள்ளவர்கள், பார்த்தாயா, அந்த பெரிய மீன் தப்பிவிட்டது என்று பேசிக்கொள்வார்கள். இப்படி தப்பிக்கின்ற 2 தான் முக்தர்கள். சில மீன்கள் இயல்பாகவே எச்சரிக்கையாக இருக்கும். அவை ஒருபோதும் வலையில் அகப்பட்டு கொள்வதில்லை. நாரதர் போன்ற நித்தியர்கள் சம்சார வலையில் அகப்படுவதே இல்லை. ஆனால் பெரும்பாலான மீன்கள் வலையில் சிக்கிக் கொள்கின்றன. நாம் வலையில் அகப்பட்டு கொண்டிருக்கிறோம், நாம் இறக்க நேரிடும் என்ற எண்ணமும் அவைகளுக்கு இல்லை. வலைக்கயிற்றை பற்றி கொண்டே இங்குமங்கும் நீந்துகின்றன. தண்ணீரின் அடியில் சென்று சேற்றில் மறைந்து கொள்ள முயல்கின்றன. தப்புவதற்கு எந்த முயற்சியும் செய்வதில்லை. சொல்லப்போனால் இன்னமும் நன்றாக சேற்றில் அழுந்திக் கொள்கின்றன. இத்தகையவர்களே பத்தர்கள். வலையில் பிடிபட்டிருந்தும் தாங்கள் அங்கே சுகமாக இருப்பதாக நினைத்து கொள்கின்றனர். பத்தர்கள், அதாவது பதர்கள், உலகியலில் காமினி காஞ்சனத்தில் பற்று கொண்டிருக்கிறார்கள். அழுக்கு கடலில் மூழ்கி கிடக்கிறார்கள். ஆனால் சுகமாக இருப்பதாக நினைக்கிறார்கள். முமுட்சுக்களும் முக்தர்களும் உலகியல் வாழ்க்கையை பாழும் கிணறாக நினைக்கிறார்கள். அது அவர்களுக்கு பிடிப்பதில்லை. அதனால்தான் சிலர் ஞானமடைந்த பிறகு, இறை அனுபூதிக்கு பிறகு உடலை விட்டு விடுகிறார்கள். ஆனால் இப்படி உடலை விடுவது எளிதான காரியம் அல்ல.